அன்பு உள்ளம் கொண்ட துளாராசி நண்பர்களே, உறவுகளே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக முடிவெடுக்கும் பொழுது, தெளிவாக செய்யும் பொழுது நம்ம அதில் தோற்று போக வாய்ப்பே இல்லை. தெளிவுனா என்ன? தெரிஞ்சிக்கிட்டு செய்கிறதுக்கு பேர் தெளிவு. ஒரு விஷயத்தை எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அதுக்குள்ளே இறங்கிடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சமாக அது ஒரு ஹிண்ட்டு, இந்த இடத்துக்கு போனால் இப்படி நடந்துக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா அந்த இடத்துல போய் இறங்குறோம், அவங்களாம் நடந்துக்கிறத பார்த்துக்கிறோம், இதை விட பெஸ்ட்டாக நம்ம எப்படி நடந்துக்க முடியும்? இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதுபடி சரியாக இறங்கினோம்னா நம்ம தான் சக்ஸஸ். இதுதான் தெளிவு. அதே நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாதது போலவே சில பேர் இருப்பாங்க, அது சக்ஸஸுக்கு அழகு இல்லை. அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு தூரத்தில் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்கள இங்கேருந்து தெரிஞ்சவங்க மாதிரி காட்டிக்கக்கூடாது. இது மாதிரி காட்டிக்காமல் இருக்கிறது தப்புங்களா அப்படின்னு இல்லை. அவங்க கிட்டக்க வந்த பிறகு தான் அவங்க நம்மளை பார்த்த பிறகு தான் நாம் அவங்கள பார்த்து ஹாய் சொல்லணும். ஆர்வக்கோளாறில் அவங்க ஒரு 10 அடிக்கு தாண்டி வரும்போது ஹாய் சார் அப்படின்னோம்னா அது துளாராசிக்கு அழகு கிடையாது. துளாராசிக்காரவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. துளாராசிக்காரவங்க எதர்ச்சியாக தான் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியே இருக்கணும். இப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா துளாராசி எங்கேயோ போவீங்க. அதுவும் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு 6வது இடத்துல நடத்திக்கிட்டு வராரு. அப்போ இந்த 6th பிளேஸு, வருஷத்தோட ஸ்டார்டிங்கு, இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள்லாம் இப்போ இல்லாமல் போயிடும். உங்களுடைய ஒரு சமயோஜித புத்திசாலித்தனத்தினால இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. மிகப்பெரிய சக்ஸஸ்கள்லாம் உருவாக்க போகிறீங்க. நிறைய நாலேஜ் வளர்த்துக்க போகிறீங்க. புதிய விஷயத்தின் மீது ஆர்வம் அதிகமாக செலுத்த போகிறீங்க. இந்த என்ன பக்க விளைவுகள்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தினால எங்கெல்லாம் நம்ம டேமேஜ் ஆக போகிறோம்னோ அந்த விஷயத்திலேருந்து வெளியில் வரத்துக்கான பிளான் பண்ணுவீங்க. ஸோ இது பெஸ்ட்டாக உங்களை பிளான் பண்ணி கொண்டு போகுது இந்த வருஷம். அதில் ரொம்ப சூட்சமமாக ஒரு 6 விஷயத்தை நான் சொல்லித்தரேன். இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் உங்களுடைய பலம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு சுவாமியோடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. ஒரு சுவாமி உங்கள் கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறார், அவர் இன்னும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திங்க. என்ன அந்த 6 விஷயம் பார்க்கலாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால துளாராசி அன்பர்களுக்கு முதல்ல தன் குறைகளை உணர்பவன் மனிதன், ஒரு சிறந்த அறிவாளி, சிறந்த புத்திசாலி. இதை துளாராசி இப்போ மெயின்டைன் பண்ணுவீங்க. என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறேன், ஏன் இது நடந்தது அப்படின்னு தன் குறையை உணர்ந்து அதில் சிறந்தவர்களாக உங்களை மாற்றி வெற்றி பெற போகிறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சூட்சமம். 2வது, நிறைய விஷயத்தை கேட்க போகிறீங்க. கேட்க தெரிந்தவன் புத்திசாலின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனால் கேட்கக்கூடியவர்கள் நல்லவர்கள், புத்திசாலியாக வரலாம். கேட்குறத அப்புறம் நமக்கு மனசுக்குள்ளே போட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து அது கரெக்டாக தப்பான்னு யோசித்து அப்புறமா பிளான் பண்ணணும். கேட்டதெல்லாம் நம்பக்கூடாது. கேட்டதை நம்புறவன் புத்திசாலி இல்லை, கேட்கக்கூடியவர்கள் புத்திசாலி. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த விஷயத்திலே மிஸ்டேக் வருது. நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்குற தன்மை, ஒரு காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தை டைம் எடுக்கணும். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம், என்னங்க வீடியோ அப்படி தள்ளி விட்டுறக்கூடாது, அது கேட்கணும். என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போமே, இதில் இன்றைக்கி இது பிரயோஜனமாக இல்லைனாலும் நாளைக்கு இதில் ஒரு பிரயோஜனம் இருக்குமே. பிரயோஜனம் இல்லாதது ஆண்டவன் நம்ம கண்ணு முன்னாடி காட்டவே மாட்டான். நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கடந்து போகுதுன்னா அது நமக்கு பிரயோஜனமானதாக தான் இருக்கும். அது இன்றைக்கி நமக்கு உணராது. இப்படி தான் பல சான்ஸை நம்ம எல்லோரும் விட்டுட்டு உட்காந்துருக்குறோம். நமக்கு கிடைக்க வேண்டியதை இன்னொருத்தன்ற தாரவாத்து கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம். கர்ணனை மாதிரி, கர்ணன் தன் புண்ணியத்தெல்லாம் எப்படி கிருஷ்ண பரமாத்மாட்ட தாரவாத்து கொடுத்தாரோ அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், கர்ணனாக பிறந்து இந்த துளாராசிக்காரர்கள் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம் புண்ணியத்தை. அதில் நல்லதையும் தாரவாத்து கொடுத்துட்டோம், அதிர்ஷ்டத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டோம். அப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் நிறைய விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த நேரம். அதே நேரத்தில் அறிவில்லாதவர்கள், மென்டலாக இருக்கிறவங்க ரொம்ப அவங்க வேஸ்ட்டு. அதாவது எப்படின்னா அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவனுக்கு என்ன சொல்லி புரியாது. இப்படி சில ஜென்மங்கள் நம்ம பக்கத்திலே இருக்கும்.
அவன் செய்கிறது செய்வான், நம்மளை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான், வருத்தப்பட வைப்பான். அவங்ககிட்டலாம் பேசியே பலன் இல்லை. அவனை விட்டு விலகிருங்க, ஒரு பயனும் கிடையாது. அவன்கிட்ட பேசும்போது மட்டும் அவனுக்கு தகுந்த மாதிரி பேசிங்க, உங்கள் கெத்த அந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே பயமே இருக்க வேண்டாம் துளாராசிக்காரர்களே. பயம் இருக்கும் இடத்தில் வெற்றி பிறக்காது. வெற்றி கிடைக்காதுங்கிறத விட வெற்றி பிறக்காது. ஒரு குழந்தை பிறந்து தானே வெற்றியாளனாக மாற முடியும். அந்த வெற்றியே பிறக்கவே இல்லைன்னா பயம் இருக்கக்கூடாது. முதல்ல துளாராசி இந்த வருஷத்தில் பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. யாருக்காக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. இது வரைக்கும் உறவுகளுக்காக பயந்தது, தெரிஞ்சவங்களுக்காக பயந்தது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பயந்தது, அதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. அதே மாதிரி பிறருடைய நஷ்டத்தில் நமக்கு லாபம் கிடைக்காதுன்ற உண்மையை தெரிந்தவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். பிறருடைய நஷ்டத்தில் நமக்கு லாபம் இல்லைன்னு உண்மையை தெரிந்தவர்கள். அந்த உண்மை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ பல பேரை நீங்கள் உயர்த்தி லாபம் அடைய வச்சு அதில் வெற்றி பெற போகிறீங்க. இந்த ஒரு வியூகம் உங்களுக்கு அமையும் போது. அதேமாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. இந்த வருஷத்தில் தேவையில்லாத உங்கள் தலையை கொண்டு போய் கொடுக்காதீங்க. இது நமக்கு செட் ஆகாதுப்பா, ஒத்து வராது, அவங்கள்ட்ட நம்ம பேச வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வந்துடுங்க. அதே மாதிரி ரகசியம் தெரிந்த ஒருவன், உங்களுடைய ரகசியம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவன் எதிரியாயிடுவான். அதனால் உங்கள் ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குங்க. ஒரு ரகசியம், உங்களுடைய ரகசியம் ஒருத்தவங்க தெரிஞ்சதுன்னா அவன் ஒரு நாளில் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் கூட அவன் எதிரியாக பார்க்கலாம். அவனை உங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை குத்துறதுக்கு பார்ப்பான். உங்களோட வீக்னஸ் எதுவோ அதில் அடிப்பான். இதுதான் உங்கள் பல நேரங்களில் துளாராசி சங்கடப்படுறதுக்கு முதல் இடமே அதுதான். அது உங்கள் வீக்னஸ், உங்களுடைய அன்பு வீக்னஸ், உங்கள் மரியாதை வீக்னஸ். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை தெரிய வச்சுருவா, சொல்லிவிடுவா, அந்த உண்மையை போட்டு உடச்சிருவா அப்படின்வான். அப்படியே நொறுங்கி போயிடுவோம் அந்த இடத்துல. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. இந்த இடத்துல தான் துளாராசி இப்போ உங்கள் ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி ஒரு பொய் நமக்கு வாழ்க்கையில் வரும். சில இடங்களில் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம், வருத்தப்படாதீங்க. அது பல உண்மைகளை உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு அந்த பொய் உறுதுணையாக இருக்கும். அதுக்காக நான் உங்களை பொய் பேசுங்கன்னு சொல்லலை. நான் பொய் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு பொய் பயப்படாமல் சொல்லுங்கள். அது பல உண்மைகளை காப்பாற்றுவதற்கு வழி செய்யும். ஒரு பொய் சொல்லாமல் பல உண்மைகளை வெளியிட்டீங்கன்னா அது சங்கடத்துக்கு உள்ளே போயிடும். அதே மாதிரி நல்ல மனிதர்களுக்கு ஒரே குணம் உதவி பண்ணுற குணம். உங்கள் குணம் உதவி பண்ணுற குணம் தான். யார் தடுத்தாலும் அதை மாற்றிக்க முடியாது. யாருக்காகவும் அந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யார்கிட்ட அறிவு இருக்கோ, யார்கிட்ட மரியாதை இருக்கோ அவர்கள்ட்ட அதிகமாக பழகுங்க. ரொம்ப அன்பாக பழகுங்க. அறிவு இருப்பவர்கள்ட்டையும் மரியாதை இருப்பவர்கள்ட்டையும். அறிவு இல்லாதவர்கள்ட்டையும் மரியாதை இல்லாதவர்கள்ட்டையும் பழகவே பழகாதீங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும் இப்போ உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் இப்போ நீங்கள் பேசுங்க. இந்த வருஷத்தில் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கக்கூடாது, ஒரு வினாடியை கூட வீணாடிக்கக்கூடாது. இதை மட்டும் ஒரு சத்தியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமாங்க. அதே நேரத்தில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்களை அடக்கி கொண்டு நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தன்னை அடக்கி கொண்டு மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடக்கக்கூடிய தன்மை தானாகவே உங்கள் மனசு அடங்கும். ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க, தன்னை அடக்கி கொண்டு மற்றவங்களை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது எனக்கு எதுவுமே வேண்டாம்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆசைகளையும் ஏற்றுக்குங்க. அப்புறமா மற்றவங்கள அடக்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஆசைகளை விட்டுடாதீங்க. எனக்கு ஆசையே வேணாம் சுவாமி, எல்லாமே மற்றவங்களுக்காக நான் வாழ்கிற சாமி, அதெல்லாம் போதும் சாமி. இந்த வருஷத்தில் இந்த உறுதிமொழியை எடுங்க. இந்த காலகட்டம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு பெரிய ரூட்டு போட்டு தராரு. அந்த விநாயக பெருமானும் சிவபெருமானும் உங்களுக்கு கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறாங்க. ஸோ பெஸ்ட் இயராக இந்த இயர் அமையுது. நிச்சயமாக சனி பகவானுடைய ஆற்றல், குருவுடைய ஆற்றல் உங்களுக்கு நல்ல உச்ச நிலையை கொடுக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஒரு சிகரமாக உருவாக்குவதற்கு துளாராசிக்கு இது அற்புதமான பாதை உருவாகுது. வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு வருஷம். இதை மிஸ் பண்ணாமல் இந்த வருஷத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆக போகிறீங்க. தெய்வம் உங்கள் பலத்தோடு உங்களோடு இருக்கிறாங்க. தெய்வம் உங்கள் மனதோடு இருக்கிறாங்க. சகல செல்வத்தையும் அந்த அம்பாள் கொடுப்பா, நல்லதை நடத்துவாள். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வைராக்கியத்தோடு இருங்க.
தைரியமாக இருங்க. இந்த வருஷத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. ஆல் த பெஸ்ட். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 79041337